கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ப்ரோமோ லாஸ்ட் எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு ரேவதியுடைய எம்டி கார்த்தியா இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வந்தாச்சு. இதை பற்றி சூர்யாகலா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யாகலா அதுக்கு சான்ஸே கிடையாது, நான் தான் நேரில் போய் ஆஃபீஸில் பார்த்தேன், செல்ஃபியும் எடுத்துகிட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்ட்டும் கார்த்தி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் பற்றியும் இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னாலும் சாமுண்டீஸ்வரி என் மனசில் ஏதோ இது சின்னதாக சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, எதுக்கு சந்தேகப்படுறீங்க, அவர் தான் வீட்டுக்கு வர போகிறார்ல அப்படின்னு இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சூரியகலா சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தால் கார்த்தி மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்ப ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாமுண்டீஸ்வரியை தான் வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டில் கால் வைக்கும்போது வலிக்கு விழற மாதிரி கோழிக்குண்டை செட் பண்ணுறாங்க. அவங்க செட் பண்ண மாதிரி இங்கே சாமுண்டீஸ்வரி வலிக்கு கீழே விழ, ஸோ இங்கே சூரியகலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா சூரியகலாவை வீட்டில் இருக்க வச்சுட்டு மயில் வாகனத்தை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, இந்த சூரியகலாவை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல ரோகிணி ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க குடிக்கக்கூடிய ஜூஸில் பேதி மாத்திரையை கலந்ததும் சூரியகலாவும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இதை பார்த்த மருது சூரியகலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு கார்த்திக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்க ஃபேமிலியில் இருக்கவங்கள ரேவதி கார்த்திக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரோகிணி, அதுக்கப்புறம் ராஜராஜன், ஸோ நெக்ஸ்ட்டு சுவாதி அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லோரும் இன்ட்ரோ கொடுக்கும்போது லாஸ்ட்டாக சுவாதி பார்த்திங்கன்னா வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே ஆகா ரேவதி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாங்க. உனக்கு இவரை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சா மாமான் தானே கூப்பிடணும், அந்த நினப்பில் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாதி சமாளிக்கும் போது இங்கே மீனாட்சி அம்மா வீட்டில் இருக்கிறதே மறந்துட்டாங்க. ஸோ இங்கே எம்டிக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கார்த்தி தம்பியை பார்த்ததும் தம்பி நீங்களா அப்படின்னதுமே ரேவதி இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கோவிலில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூரியகலா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்னு எபிசோடாக முடிச்சிட்டாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரி சூரியகலாவுக்கு கால் பண்ணி ரேவதியுடைய எம்டி வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலையே அப்படின்றாங்க. என்னது தெரியலைன்னு சொல்கிற, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் அதிகமாகுது. நடக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலை விட்டு உடனே கிளம்புறாங்க. ஸோ வர்ற வழியில் காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லி மயில் வாகனம் சமாளிக்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி ரொம்ப பரபரப்போட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வர இந்த விஷயத்த மயில் வாகனம் கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அத்தை வீட்டுக்கு வந்துடுவாங்க, இங்கேருந்து எப்படியாவது போயிடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி ஃபோனை வைக்கிறாரு. ஆட்டோவை விட்டு கீழே இறங்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஸோ ஒரு வேளை பார்த்துடுவாங்களோ மாட்டிக்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.